யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தாதி கர்த்தர் உங்கள் மத்தியில் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களால் தாராளமாய் நம்ப முடிந்தால், விசுவாசிக்க முடிந்தால், இந்த மாதத்தில் நீங்கள் கண்களால் காண்பீர்கள் தேவன் செய்யக்கூடிய அற்புதங்களை. உங்கள் நல்வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் அதை கர்த்தரே செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த 10 மாதங்கள் பல வித்தியாசமான பாதையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதற்காக? அவருடைய வார்த்தை நாம் நம்புவதற்காக, அவருடைய வசனத்தின் மேல் நாம் இன்னும் அதீத ஒரு நம்பிக்கை நாம் வைக்கும்படியாக. அல்லேலூயா. ஆமா, 12 மாதங்கள்ல 12 விருட்சங்களை, கனிகளை தேவன் வைத்திருக்கிறாராம். அந்த ஒவ்வொரு மாதத்திற்கான ஒவ்வொரு விருட்சத்தின் கனிகளை தேவ பிள்ளைகள் புசிக்கும்படி தேவன் தருகிறாராம். அல்லேலூயா. இந்த மாதம் நாம் புசிக்கும்படி தேவன் நமக்கு தருகிற விருட்சத்தின் கனி, சொல்லுங்கள், அற்புதம். அல்லேலூயா. அற்புதத்தின் கனியை நீங்கள் பறிப்பீர்கள், எடுப்பீர்கள், புசிப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அல்ல, உங்கள் வாழ்க்கையே ஒரு அற்புதமாய் இருக்கும். நீங்கள் செல்லுகிற பாதையில் அற்புதம் அல்ல, நீங்கள் செல்லுகிற பாதையெல்லாம் அற்புதங்களாய் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நன்மைகள் அற்புதங்களால் தேவனால் வெளிப்பட செய்ய முடியும். ஏனென்றால் ஆண்டவருடைய அற்புத செய்கைகள் இன்னைக்கும் முடிந்து போகவே இல்லை. அன்பானவர்களே, தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு. அதில் ஒரு தரமான நாமம் அற்புதமானவர், அற்புதங்களை செய்கிறவர், அற்புதமான காரியங்களை செய்யக்கூடிய மகா பெரிய வல்லவர். சாத்தியமே இல்லை, நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை, கிடைப்பதற்கான சமயமே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்திலும் தேவன் பிரமிக்கத்தக்க காரியங்களை தேவன் செய்யக்கூடியவர். அல்லேலூயா. உலகத்திலேயே சொல்லுகிறார்கள் 7 அதிசயம், மிஞ்சி போன 8 அதிசயம் ஏதோ சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆனா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்திரம்தான் 7, 8 அல்ல, எண்ணி முடியாத ஏராளமான, அதாவது கவுண்ட் பண்ணவே முடியாதாம், 7, 8ன்னு கணக்கிலே வைத்துக் கொள்ள முடியாதாம். அந்த அளவுக்கு அற்புதங்கள், அதிசயங்களை நாம் ஆராதிக்கிற தேவன் செய்து கொண்டே தான் இருக்கிறாரு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இல்ல, அதை வச்சு ஆண்டவர் செஞ்சு முடிக்க வல்லவராக இருக்கிறார். இது எப்படி ஆகும்? இல்ல, அது அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க? நன்மையான விஷயமா விசுவாசிக்கிறீங்களா? அந்த நன்மையான காரியமாகவே தேவன் அதை மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவருக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை பெறும்படி துதியோடு ஸ்தோத்திரத்தோடு பிரவேசிக்கும் பொழுது அற்புதங்கள் ஆச்சரியமான விதத்தில் நம்முடைய வாழ்வில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மிராக்கிள் செய்வார், இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், இன்னைக்கு ஒரு நன்மையை செய்வார், இன்னைக்கு ஒரு உயர்வை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேல் தேவ பிள்ளைகளுடைய வழி பிரயாணம் இருக்கிறது பாருங்களேன். அந்த வழி பிரயாணம் என்பது அற்புதத்தின் பிரயாணம். அது அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட்டான ஒரு வீடு கிடையாது, பர்மனன்ட்டான நிரந்தரமான ஒரு வேலை கிடையாது, நிரந்தரமான வருமானம் கிடையாது. 1 மாசத்துக்கு, 2 மாசத்துக்கு, 4 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ப்ரொவிஷன் சிஸ்டம் அங்க கிடையாது. நாடோடிகள் மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் என்ன பார், சாப்பாடு வேணுமா என்ன பார், தண்ணி வேணுமா என்ன பார். ஆண்டவர் ஒரு நாளைக்கு ஒரு அற்புதம் அல்ல, ஒவ்வொரு நாளைக்கும் 1000 அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார் அவங்க லைஃப்ல. வானங்களை திறக்கிறார், அனுதினமும் மன்னா வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா 1 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்கலாம், இல்ல 1 வாரத்துக்காச்சும் சேர்த்து கொடுத்துருக்கலாம். இல்ல, தேவன் என்ன விரும்புறாருன்னா, என் பிள்ளை என்னையே பார்க்கணும், என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், என் மேலே அதனுடைய கவனத்தை செலுத்தும் பொழுது நான் அனுதினமும் அற்புதங்களை நான் செய்ய வல்லவராய் இருக்கிறேன்.
ஒவ்வொரு நாளும் கண்மலையை பிளக்கிறாருங்க, ஒவ்வொரு நாளும் காடையை கொண்டு வராருங்க, ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொண்டு வராருங்க. வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மாதம் இனி வருகிற நாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷங்களும் நான் தேவனை பார்க்க போகிறேன். எனக்கு அற்புதத்தின் மேல் அற்புதம் நிகழப் போகிறது. அற்புதம் நடக்குமா? அற்புதம் நிகழுமா? இந்த விஷயத்துல, என் வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலையில, என் உடல் ஆரோக்கிய விஷயத்துல, என் பொருளாதார நிலையில, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்துல அற்புதங்கள் நடக்குமா என்ற பல சந்தேகங்கள் நமக்கு எழும்பலாம். சந்தேகங்கள் எழும்புவதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் பல அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் நாம் ருசித்து பார்க்க முடியவில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், 1000 அவஸ்தைகளை நீங்கள் அனுபவித்தாலும் ஆண்டவர் தரப்போகிற ஒரு அற்புதம் அத்தனை அவஸ்தைகளையும் ஒண்ணுமில்லாம ஆக்கி அற்புதத்தின் வல்லமை உங்கள் வாழ்வில் உறுதிப்படுத்தி உங்களை சம்பூர்ணமடைய செய்யும். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நேசித்த ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தில் இருந்ததான லாசரு காய்ச்சல் வருது, சுகவீனம் வருது, நோய்வாய்ப்படுறாரு. அந்த நோய்வாய்ப்படுகிற அந்த வியாதி கொஞ்சம் முற்றி போய் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா மாறுது. எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜும் பிரச்சனை பாருங்க எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மரணத்துக்கு ஏதுவான வியாதியா மாறுது. மரணத்துக்கு ஏதுவான வியாதி ஆகி ஆளு ஒரு மாதிரி ஆயிடுற போல. ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து கொடுத்துருப்பாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் அவருக்கு எடுத்துக்கல, அவருடைய பாடி எடுத்துக்கல. அப்புறம் ஆண்டவருக்கு தகவல் அனுப்புறாங்க, ஆண்டவரும் வந்த மாதிரி தெரியல. நாளுக்கு நாள் லாசருடைய உடல் நிலை மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு கடைசியில் மனுஷன் செத்தே போயிடுறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த வீட்டிலே ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது, ஒரு இழப்பு, பெரும் துயரம், கண்ணீர் இல்லையா. 2-3 நாள் அந்த சரீரத்தை வச்சிருப்பாங்க போல இருக்கு. வச்சு அதுக்கப்புறமா உறவினர்கள்லாம் வந்து அதுக்கப்புறமா கொண்டு போயிட்டு கல்லறையில் வச்சு அதுக்கப்புறம் அவனுக்காக துக்கம் கொண்டாடி, 1 நாள் துக்கம் கொண்டாடி, 2 நாள் துக்கம் கொண்டாடி, 3 நாள் துக்கம் கொண்டாடி, 4வது நாள் ஆயிடுச்சு. அந்த குடும்பத்தில் அற்புதத்தின் மேல் அற்புதம் அல்ல, அழுகையின் மேல் அழுகை, கவலையின் மேல் கவலை, கண்ணீரின் மேல் கண்ணீர், காயத்தின் மேல் காயம், துக்கத்தின் மேல் துக்கம், சோகத்தின் மேல் சோகம். நான் சொல்ற, ஒருவேளை நீங்க கடந்த 10 மாதத்துல என்னையா அற்புதம், ஒரு அற்புதத்தையும் பார்க்கல, ஒரே காயமும் கண்ணீரும் அவஸ்தியமா தான் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அன்னைக்கு மார்த்தாலும் மரியலும் கூட அப்படிதான் எண்ணிக்கொண்டிருந்திருப்பார்கள். என்னடாத வாழ்க்கை, இயேசு நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் நம்ம நினைச்சோம், ஆளே காணுமே. இந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து உதவி செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கஷ்டப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும். செஞ்சாரா? எங்க செஞ்சாரு? அது போல் இருக்கும் சில சூழல்கள் எல்லாம். வந்தாரு பாருங்க. எப்போ வந்தாரு? சரீரமே நாற்றம் எடுத்து போயிருச்சான், கதையே முடிஞ்சு போச்சான். வராரு, வந்து என்ன பண்றாரு? ஒரு வார்த்தை சொன்னாருங்க. ஒரு வார்த்தை சொன்னாரு, லாசருவே வெளியே வா என்ற ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு அற்புதம். அந்த ஒரு அற்புதம் கடந்த கால வழிகளை, கடந்த கால சுமைகளை, கடந்த கால காயங்களை, கடந்த கால ஏமாற்றங்களை, கடந்த கால கண்ணீர்களை காலி பண்ணிருச்சுங்க. நான் சொல்றேன், ஒருவேளை கடந்த 10 மாதம் நிறைய பெயினை நீங்க சுமந்துட்டு இருக்கலாம். ஒருவேளை கடந்த 10 மாதங்கள் இது நடக்கும் நடக்கும், இப்ப முடிஞ்சிரும், இந்த மாசம் அமைஞ்சிரும், கிடைச்சிரும், ஒரே ஏமாற்றமா தான் இருந்திருக்கு, ஒரே துக்கமா தான் இருந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய வேதனையும் வருத்தமா தான் இருந்திருக்குன்னு கூட நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்புங்கள் உறுதியாய், இந்த மாதம் தேவன் வருவார், தேவகுமாரன் வருவார். லாசருவே வெளியே வா என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் வாழ்விலே எவைகள் உயர்த்தப்பட வேண்டுமோ, பொருளாதாரத்திலே, நிம்மதியின் வாழ்விலே, சமாதான வாழ்விலே, சந்தோஷ வாழ்விலே எவைகள் உயிர்த்தெழ வேண்டுமோ அவைகளை ஆண்டவர் உயிர்த்தெழ செய்து அற்புதங்களை நிகழ பண்ணும் போது, அந்த ஒரு அற்புதம், இந்த மாதம் தேவன் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதம், கடந்த 10 மாதங்கள் நீங்கள் சுமந்து வந்த காயங்களை மாற பண்ணும், மறைய பண்ணும், மறக்க பண்ணும். அந்த துக்கத்தை நீங்கள் சுமந்ததற்கான அடிச்சுவடுகளே தெரியாத அளவுக்கு அட்ரஸ் இல்லாம மாத்திரும் பாருங்க. ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு நன்மை, ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில வாழ்வின் நிலைகளையே முழுசும் மாற்றிடும் பாருங்களேன். அப்படிப்பட்ட அற்புத அதிசயங்களை தேவாதி தேவன் இன்றைக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள், நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன் அதிசயத்தை காண வைப்பேன், நான் அதிசயங்களை பார்க்க வைப்பேன். உன் கண்கள் அதிசயங்களை காணும், உன் காதுகள் அதிசயங்களை கேட்கும், உன் கரங்கள் அதிசய அற்புதங்களை தொடும். உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புத அதிசயத்தை நீங்கள் பெறுவீர்கள், நீங்கள் எடுப்பீர்கள், நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். தேவனுடைய வாய் அதை சொல்லிற்று, அவருடைய கரம் அதை நிறைவேற்றுகிறது. நம்ம வேலை உறுதியா அதை முழுமையா நம்பக்கூடிய ஒரு வேலை தான் பாருங்க. அதை நம்ம உறுதியா நம்ப போறோம். எத்தனை பேர் பிலீவ் பண்றோம்? 2 கரங்கள் அப்பாவுக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, உங்களுடைய அற்புதத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் டாடி.